வணக்க நண்பர்களே, அன்புடன் நான் உங்கள் ராகுஸ்வா. குவைத், பக்ரைன், கத்தர், சவுதி அரேபியா, ஓமன், சிரியா போன்ற நாடுகளில் ஈரான் பயங்கரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஏன் அந்த நாடுகளில் பயங்கரமான தாக்குதல் ஈரான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அங்கே தான் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருக்குது. அதனால் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதில் அமெரிக்காவுக்கு மரணடி கொடுத்துருக்காங்க ஈரான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ ஈரான் மட்டும்தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கா? அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலையா அப்படின்னு கேட்டிங்களா? அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் கூட்டுப்படைகளாக நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் தான் ஈரானில் இருக்கக்கூடிய தலைவர் காமனி அவர்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்களுடைய குடும்பம் கொல்லப்பட்டாங்க. அவர் கூட இருந்த மிகப்பெரிய தலைவர்களும் கொல்லப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானில் 120 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இந்த போரில் அந்த குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த போர் தொடர்ந்து பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த பிரதமருடைய அலுவலகமும் தாக்கப்பட்டிருக்கு. உயிர் பழி வாங்குகிற விதமாக செருசேலத்துலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அவங்க இஸ்ரேலில் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற சரியான கணக்கீடு சொல்லலை. ஒரு 20 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க, கொஞ்சம் பேர் காயப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இது வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இலங்கையில் கூட ஈரானுடைய ஒரு கப்பலை அணு ஆயுதம் ஏற்றி போன கப்பலை சுட்டு வீழ்த்திருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இலங்கை வரைக்கும் இந்த போர் இப்போ வந்திருக்கு அப்படின்றதான் இதோடைய உண்மை உக்கிரம். இப்போ உண்மையில் இந்த போர் சட்டவிரோதமாக அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, ஈரான் அணு ஆயுதம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த போர் தொடங்கியிருக்கு. உண்மையிலே இந்த போர் அப்படி தொடங்கினதா, இல்லை இந்த போருக்கு பின்னாடி மிகப்பெரிய எண்ணெய் அரசியல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா எண்ணெய் வளம் மிக்க நாடுகளாக வளைகுடா நாடுகள் இருக்குது. இந்த எண்ணெய் வளத்தை யார் கையில் வச்சுக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை தன் கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் ட்ரம்ப் அவங்க இந்த எண்ணெய் வளத்தை கைப்பற்றி இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மாதிரி நமக்கு தெரியுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது இந்த போர் போக போக தெரியும். தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் போர் பற்றி தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.